Hello everyone, welcome back to my channel. This is Math Ideathon with me Vasuki. Now we are moving to ninth question in exercise 4B. So ninth question பாருங்க அதே தான் graph the solution. Graph the number line. Graph it on the number line தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து கொஷனில் வந்து நம்மளுக்கு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இருக்குது. ஸோ இம்ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணிக்கலாம். -2 less than or equal to 1/2 minus 2x by 3 less than or equal to இது வந்து 6 plus 5 வந்து 11 by 6 whereas x belongs to natural numbers. ஸோ இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். ஸ்ப்ளிட் பண்ணி எழுதும் போது நம்மளுக்கு எப்படி வரும்னா -2 less than or equal to 1/2 minus 2x by 3 வந்து ஒரு சைடும், இன்னொரு சைடு வந்து 1/2 minus 2x by 3 less than or equal to 11 by 6 வந்து இன்னொரு சைடாகவும் வரும். ஸோ இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதும் போது நம்மளுக்கு பாருங்கள் இப்போ வந்து ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிருச்சு. நம்ம எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு எடுத்துகிட்டு வரணும். ஸோ எக்ஸ் எந்த சைடு இருக்கணும், இந்த ஈக்குவேஷனுக்கு இந்த சைடும், இந்த ஈக்குவேஷனுக்கு இந்த சைடும். ஸோ இந்த கார்னர்ஸில் தான் இருக்கணும். ஸோ இப்போது எக்ஸ் இங்கே இருக்கட்டும். +1/2 வந்து இந்த சைடு போகும்போது -1/2 மாறும். ஆல்ரெடி -2 இருக்குது, -1/2 மாறும். less than or equal to -2x by 3. ஸோ இப்போ பாருங்கள் டினாமினேட்டர் இதுக்கு இல்லை. ஸோ எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் ஷார்ட்கட் வந்து ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இப்போ பாருங்கள் -4 -1/2 less than or equal to -2x by 3. இங்கே வந்து -5/2 less than or equal to -2x by 3. இப்போ பாருங்கள் இது ரெண்டுத்துக்கும் என்ன ஒரு இதுனா ரெண்டு பக்கமும் மைனஸ் இருக்குது. ஸோ இந்த சைடும் ஒரு சிங்கிள் ஃப்ராக்ஷன், இந்த சைடும் ஒரு சிங்கிள் ஃப்ராக்ஷன், ரெண்டுத்துக்கும் வந்து மைனஸ் இருக்கிறதுனால மைனஸை கேன்சல் பண்ணிவிட்டு 5/2 less than or greater than. ஸோ சிம்பிள் இமீடியட்டாக நம்ம மைனஸ் சிம்பிளை கேன்சல் பண்ணோன்னா என்ன பண்ணணும், சிம்பிள் சேஞ்ச் ஆகும். ஸோ 2x by 3. ஓகேவா? இப்போ இதை எப்படி கண்டினியூ பண்ணலாம் பாருங்கள். இப்போ வந்து அகெயின் டினாமினேட்டர் எனக்கு வேண்டாம். இந்த டைமில் வந்து என்னால் எல்சிஎம்மும் எடுக்க முடியாது. பிகாஸ் அடிஷன் சப்ராக்ஷன் இருந்தால் தான் எல்சிஎம் எடுக்க முடியும். அதுக்கு பதிலாக எனக்கு வந்து சிம்பிள் தான் இருக்குது. லைக் கிரேட்டர் தேன் சிம்பிள், லெஸ் தேன் சிம்பிள் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் எதுவாக இருந்தாலும் ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை மட்டும்தான் பண்ணணும். ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா எனக்கு 15 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 4x வரும். எக்ஸை ஒரு சைடு வச்சுட்டு 15/4. ஸோ 4 வந்து 3 times 12, 3 ரிமைண்டர் பாயிண்ட் வரும். 7 times 7 5 அப்படின்னு வரும். ஓகேவா? இது வந்து எக்ஸோட ஒரு சைடோட வேல்யூ. நெக்ஸ்ட் சைடு பாருங்கள். இப்போ எக்ஸ் மட்டும் ஒரு சைடு வச்சுக்கலாம். -2x by 3 less than or equal to 11/6 + 1/2 இந்த சைடு வந்துச்சுன்னா -1/2. இப்போ டினாமினேட்டர்ஸ் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த சைடு பாருங்கள் மைனஸ் எனக்கு இருக்கிறதுனால எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் இது வந்து எல்சிஎம் வந்து பெரிய நம்பர் வந்து 6, இது வந்து × 3. ஸோ -2x by 3 less than or equal to 11 - 3/6. டினாமினேட்டர் வந்து ரெண்டுத்துக்குமே 6 இருக்கிறதுனால 6 எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் -2x by 3 less than or equal to இது வந்து 8/6. 8/6 வந்து நம்ம இன்னும் ஷார்ட் பண்ணி எழுதலாம். லைக் 4/3. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், க்ராஸ் மல்டிப்ளிகேஷன், ரெண்டு பக்கமும் க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். ஸோ தட் நம்மளுக்கு என்ன வரும், -6x less than or equal to இது இந்த சைடு வந்துச்சுன்னா 12. 3 4s are 12. ஸோ எக்ஸை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு -6 இந்த சைடு வரும்போது டிவிஷனில் மாறும். அந்த மாதிரி டிவிஷனில் மாறும்போது நம்ம என்ன பண்ணணும், கிரேட்டர் தேன் சிம்பிள் போடணும், ரிவர்ஸிங் த சிம்பிள். ஸோ இப்போ லெஸ் தேனாக இருந்ததுன்னா கிரேட்டர் தேனாக மாற்றி போடணும். 12/-6. ஸோ இப்போ பாருங்கள் ஆன்சர் என்ன வரும், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இப்போ வந்து -2. ஓகேவா? நம்மளுக்கு கிடச்சிருக்க ஈக்குவேஷன் வேல்யூஸ் என்னென்னா, ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 3.75 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கிடச்சிருக்கு. செகண்ட் ஒனுக்கு வந்து எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு -2ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம வந்து என்ன பண்ணணும்,
சேர்த்து ஜாயின் பண்ணி எழுதணும்ல. ஸோ 3.75 less than or equal to x less than or greater than or equal to -2 இப்படி எழுதிட்டு x belongs to ரியல் நம்பராக அவங்க என்ன கேட்டிருக்காங்க கொஷின்ஸ் கிளியராக பார்த்துக்கோங்க. நேச்சுரல் நம்பர். ஸோ நேச்சுரல் நம்பர்னால் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் வைக்கணும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஈக்குவல் டு இல்லை, சாரி லெஸ் தேன் நம்மளுக்கு இல்லை, கிரேட்டர் தேன் தான் இருக்குது. ஸோ லெஸ் தேனுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க, ஆர்டரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எப்படி ஆர்டரை சேஞ்ச் பண்ணணும்னா ரிவர்ஸ் பண்ணுறது மூலயமா சேஞ்ச் ஆகிடும். less than or equal to x less than or equal to 3.75 x belongs to natural numbers. இப்போ வந்து நம்ம லைன் ட்ரா பண்ண ஆரம்பிங்க. 0 1 2 3 4 -1 -2 -3 -4 நம்பர் லைனில் எல்லா நம்பர்ஸும் இருந்தாலும் நேச்சுரல் நம்பர் பிகின் ஆகிற நம்பர் வந்து 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1ல் இங்கே வந்து -2 and 3.75 இது வந்து 3.75 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இன்பிட்வீனில் என்னென்ன நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாம் இதுக்கு கவர் ஆகும்னு பார்க்கணும். ஸோ இதுக்கும் உள்ள தான் ஃபுல்லாக வேல்யூஸ், ஓகேவா? இதுக்கும் உள்ள n வேல்யூஸ், நேச்சுரல் நம்பர்ஸ்க்கான வேல்யூ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. அது மட்டும்தான் கவர் ஆகுது. இந்த ரெண்டு இது -2 to 3.75க்குள்ளே இந்த 3 நம்பர் தான் நம்மளுக்கு கவர் ஆகுது. ஸோ ஆன்சர் வந்து சொல்யூஷன் வந்து 1 2 3 மட்டும்தான். ஓகேவா? கேட்ச் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை.